கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் வந்து ஐயாவோட மீட்டிங் வந்து டிசம்பர் 19, 2022 வந்து எல்ஐசி ஐக்கிய ஜபக்குழு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து கர்த்தர் வந்து ஐயா மூலிமா தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்னா, உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் இன்னையோட முடிவுக்கு கொண்டு வருது. இப்போ நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி கடன், எங்களுக்கு வந்து ஒரு 15 lakhs கடன் இருக்குது, ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், கடன் எப்படி எங்களால் அடைக்க முடியும்ன்ட்டு. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், கடன் பிரச்சனை இன்னையோட முடியுது, உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு 1 month போச்சு. எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அது வந்து 1996 கோர்ட் வந்து எடுத்துட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் கேஸில் இருந்துச்சு. 26 years-ஆக அந்த கோர்ட் கேஸ் இழுத்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து ஆப் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா டிசம்பர் 19 வந்து ஐயா சொன்னார், டிசம்பர் 20th அடுத்த நாள் அந்த கேஸ் ஜட்ஜ் வந்து அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2 months-குள்ளே அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 6 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க. அது 60 lakhs தான் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு 10 lakhs வரும். ஆனால் வந்து ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் வராததுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து நீங்கள் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமாக கொடுக்கணும், அதுவும் 2 months கூட கொடுக்கலன்னா இன்னும் நீங்கள் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இவ்வளோ பெரிய அரசு செய்து கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என் பேர் தர்மராஜ். நான் சென்னை படப்பிலேருந்து வர்றேங்க. என் சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் மாடத்தூர். நான் சுமார் ஒரு 52 வருஷமாக சென்னையில் இருக்கிறேன். மேரேஜ் ஆகி 45 வருஷம் ஆச்சுங்க. வாடகை வீட்டில் தான் இது வரைக்கும் சென்னையில் இருந்தேன். 85 வீடு காலி பண்ணியிருக்கேன். கடந்த வருஷம் ப்ரேயருக்கு அம்பரின் பாதத்தில் ப்ரேயர் குடும்பத்தோடு நான், என் ஒய்ஃபு, என் சின்ன மகன் 3 வந்திருந்தாங்க. கீழே லாஸ்ட்டில் உட்காந்து ப்ரேயர் கேட்டுட்டு இருக்கும்போது ஐயா மூலமாக கர்த்தர், தர்மராஜ் நீ வந்து இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்க, இன்றைக்கி உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போகுது, இந்த மாதத்துலேருந்து உனக்கு ஒரு மாறுதல், இது இந்த மாதம் உனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 தடவை தர்மராஜ் பேரை சொல்லி தீர்க்கதரிசன வசனம் வந்ததுங்க. அதை உறுதியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதே நாளில் ப்ரேயரில் ஐயா சொன்னாங்க, உன் தடைகளெல்லாம் நீங்கி இந்த மாதம் வந்து எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு கட்டுற மாதம் என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அன்றைக்கி நடந்ததுங்க. அதை வாக்குத்தத்தை உறுதியாக பிடிச்சி வீட்டில் போய் நான் குடும்பம் ஜெபம் பண்ணோம். ஐயா குறிப்பள்ளி கொடுத்துட்டு நான் போயிருந்தேங்க. கரெக்டாக நான் போய் அந்த மாதத்தில் சென்னை படைப்பு பக்கத்தில் 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 570 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இடம் வாங்கி போட தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சாருங்க. மட்டுமல்ல, கரெக்டாக 22 நாளில் என் பெரிய மகா மூலமாக, அப்பா உங்கள் மருமகனுக்கு வேலை இல்லாமல் இருக்குதுப்பா, நீங்கள் இடம் தான் சொல்லுங்கள் கட்டி தரேன்னு சொன்னாப்புல. சரிம்மா என்ன 22 நாளிலே வந்து அந்த இடத்துல வீடு கட்டி தேவன் இந்த லாஸ்ட் இயர் டிசம்பர் 1 பால் காய்ச்சி ஜெபம் பண்ணி நாங்கள் குடிப்பக தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்திரி. ஜெபம் பண்ண ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் வந்து அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாக்கிட்ட வந்து எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு வந்து கொடுத்த வார்த்தை வந்து, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான், என் தம்பி, அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஜாப்க்காக நான் வந்து அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது வந்து கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு, ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஐயா வந்து ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் வந்து அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10 அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் வந்து ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க, பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் வந்து 80 to 90 இருந்தது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு.
நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கி சடனாக வந்ததோ ஏதோ கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமாக ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜாக்லின், நான் சென்னையிலேருந்து வரேன். 2016 மேரேஜ் ஆச்சு. 3 இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த கூட்டத்தில் கீழே உட்காந்து நான் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன்னு கீழே உட்காந்து பொருத்தனை பண்ணேன். அப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஹிச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் டிவியை பார்த்தேன். அங்கிள் அப்போ உன் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அங்கிள் அந்த நேரம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு வித்தின் ஒரு 1/2 hour ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம். நான் 1.5 மாதமாக கன்சீவாக இருக்கேன். எல்லாம் கர்த்தருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கடந்த அக்டோபர் 31 வந்து எங்கள் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். ஒரு வருமானம் இல்லாததுனால, ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால வந்துட்டு எங்கள் கடையை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு. என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு. எனக்கும் வேலை கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் 7ஆம் தேதி வந்து என் ஃப்ரெண்டு வந்து அக்கா வந்து என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பாதையில் மீட்டிங்க்கு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே வந்து நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு வந்து சரி ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், என்னுடைய சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படாமல் இருக்குது, அதனால வந்து எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நின்று நாங்கள் போய் ஜோம் நீட்டு போனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் வந்து நேசரத் பகுதியில் இருந்தது. அது வந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். நகை கடன் இருக்குது, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியே விற்று நம்ம வீட்டை லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டோம். அது முடியவே இல்லை. இந்த இடத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வந்து நகையை வந்து நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில், எப்போ 8 வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பேங்கில் கேட்பாங்க, எப்போ நீங்கள் திருப்பிவீங்க, திருப்பி வட்டியே கட்டவும் முடியும், திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன். இப்போ வந்து என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து தான் வரணும். குறுக்கு வழியில் ஐஸ்வர்யம் வருவதற்கு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு விடுக்கக்கூடாது. குறுக்கு வழியில் ஐஸ்வர்யம் வரலாம், ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் ஐஸ்வர்யம் வருமா? வேற எங்கே இருந்து ஐஸ்வர்யம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். குறுக்கு வழியில் வரும், தவறான பாதையில் போகும் பொழுது வரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். அதான் நியாயமான வருமானங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதோட கூட வேதனை இருக்காதா? அப்ப வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆண்டவர் கொடுக்காம வேற யாராவது ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியுமா? முடியும். அப்படி ஐஸ்வர்யத்தை நாடி போனவன் தான் யூதாஸ். 30 வெள்ளிக்காசுக்காக விலை மதிக்க முடியாத அன்பே உருவான என் தெய்வம் இயேசு. பார்க்கிற எல்லாருக்கும் அவர் நல்லதை செய்தார்.
இயேசு ஒருத்தருக்கு கெடுதல் செய்தார்னு சொல்லவே முடியாது. அவை எல்லாவற்றையும் கூட இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் இந்த யூதாஸ். பணத்தின் மீது அவனுக்கு ஆசை, திடீர் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை. இயேசுவாமி அவனுக்கு கல்லாப்பட்டி பொறுப்பு அவனிடத்துல தான் கொடுத்திருந்தார். ஃபைனான்ஸ் பொறுப்பு அவங்க கையில் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த இயேசுவாமியை காட்டி கொடுத்துட்டா 30 வெள்ளிக்காசு கிடைக்க செட்டில் ஆகிடலான்னு நினைச்சான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எதுக்காக 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவன் காட்டி கொடுக்க வேண்டும்? இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு லைஃப்பை செட்டில் பண்ணிடலாம். இயேசுவாமி கூட இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம ஊழியன் ஓட வேண்டியதுதான். ஏதோ சாப்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த 30 வெள்ளிக்காசு மட்டும் என் கையில் கிடைச்சா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு கனவு கண்டான். கோட்டை கட்டுனா, ஏமாந்து போயிட்டான். நள்ளிரவு வேளையில் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் கையில் பணம் வந்தது, ஆனால் அவன் நிம்மதி போய்விட்டது. அவன் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுத்ததற்கு பிறகு இயேசு அவனை அன்போடு கூட தான் பார்த்தார். ஆத்திரத்தோடு பார்க்கல. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே என்று அவரிடத்தில் ஆதங்கப்படவில்லை. அப்பொழுதும் அவருடைய கனிவான பார்வை அவன் மேல விழுந்தது. இருதயத்தில் குத்தப்பட்டவனாக நேரம் அந்த பணத்தை கொடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த பணத்தால் எனக்கு அழிவு வந்துடும், இந்த பணத்தால் எனக்கு சாபம் வந்து விட்டது, குற்றமற்ற என் இயேசுவை நான் காட்டி கொடுத்தேனே, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். அவங்க வாங்கல, அதுவான் பாடுன்ட்டாங்க. நேர தேவாலயத்திற்கு போன மனம் கசந்து அழுத. அந்த காசை கொண்டு தேவாலயத்திலே போட்டு விட்டான். நேரடியாக பள்ளத்தாக்கை நோக்கி ஓடினான். நேரடியாக ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி ஓடினான். ஒரு மரத்தில் ஏறினான். குற்றமற்ற என் ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நேர அந்த மரத்தில் ஏறி நாண்டு கொண்டு தூக்க மாட்டி செத்து போய்விட்டான். திடீர் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். வாழவே முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. தூக்கு மரம் தான் அவனுக்கு முடிவாய் மாறினது. அந்த பள்ளத்தாக்கிலே ஓடி போகிறான். அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மரம் நிற்கிறது. அந்த மரத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விசை இயேசுனுடைய அன்பை நினைத்து பார்த்திருப்பான். ஆண்டவர் கூட இருந்திருந்தா எனக்கு சாவு வந்திருக்கு. கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை அந்த மரத்தில் கொண்டு போய் கயிறை கட்டி நாண்டு கொண்டு செத்து விட்டான். தேவாலயத்தில் போடப்பட்ட பணத்தை எடுத்து அனாதைகளுக்கு பிணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு நிலத்தை தான் அவங்க வாங்கினாங்க. இன்றைக்கும் அந்த நிலத்திற்கு பெயர் இரத்த நிலம். இஸ்ரவேல் தேசத்தில் போனால் இன்றைக்கும் அந்த நிலம் இருக்கிறது. பால் அடைஞ்சு கிடக்கிறது. அதை பார்ப்ப போகும் பொழுதெல்லாம் இந்த யூதாசுக்கு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து, இந்த 12 சீடர்களை போல உலகம் எங்கும் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்து ஒரு இரத்த சாட்சியாக மறைச்சிருந்தா பரலோகத்தில் இடம் கிடைச்சிருக்குமே. மிஸ் பண்ணிட்டானே. ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உலக செல்வங்களுக்காக, பணத்துக்காக மாசற்ற தெய்வத்தை ஒரு நாள் காட்டி கொடுத்தாரு. கூழுக்காக அபிஷேகத்தை இழந்து போகாதிருங்கள். அற்ப செல்வத்திற்காக, பணத்திற்காக மாணிக்கத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. இந்த யூதாசிட்ட அன்பு இருந்திருந்தா இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான். இன்னைக்கு அந்த அன்பு, ஆண்டவருடைய தெய்வீக அன்பு, விலை மதிக்க முடியாத அவருடைய அன்பு உங்க எல்லார் மேல ஆண்டவர் இன்றைக்கு இறக்கி வைக்கிறார். உங்களுடைய இருதயம் இனி தேவ அன்பின் பெருவெள்ளத்திலே நிரம்பி மூழ்க போகிறது. தேவ அன்பின் பெருவெள்ளம் இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் நிரப்பும் பொழுது இனி இப்படி தான் வாழ்வேன், முறையான வருமானம் தான், தேவையில்லாத வருமானம் எனக்கு தேவையில்லை. அந்த பணம் அவனுடைய வீட்டிற்கு போய் சந்தோஷமாக இருக்கலான்னு நினைச்சா, ஆனால் அவன் வீட்டுக்கே போகாதபடிக்கு அவனுடைய சடலம் தான் அவனுடைய வீட்டிற்கு போயிருக்கும். அகோரமான ஒரு முடிவு.
இயேசுவோடு இருந்த ஒருவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்திருக்க கூடாது, வரக்கூடாது. இயேசுவோடு இருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட முடிவு வரக்கூடாது. திடீர் பணக்காரன ஆகணும்னு நினைச்சா சில நேரங்களில் இப்படிப்பட்ட விபரீதங்கள் வரும். கேயாசியை குறித்து யோசித்து பாருங்கள். நல்ல அழகாக எலிசாவுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு ஊழியக்காரனா, உடன் ஊழியக்காரனாக இருந்தான். ஒரு குறையும் இல்லை, போகிற இடத்துல எல்லாம் நல்ல சாப்பாடு, சந்தோஷம். எலிசாவுக்கு இருக்கிற மரியாதை கூட இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஊழியக்காரனாக எலிசாவோடு கூட அவன் இருந்திருக்கலாம், ஆனால் கெடுத்துட்டான். காரணம் என்ன? பண ஆசை. ஊழியக்காரண்டத்தில் கொண்டு வந்து நாகமான் நன்றி காணிக்கையாக கொடுக்குறான். எலிசா சொன்னார், ஆண்டவர் இதை ரிசீவ் பண்ண என்ன அனுமதிக்கலை, நீ கொண்டு போ. ஆண்டவர் இலவசமாய் பெற்ற கிருபையை இலவசமாக உனக்கு கொடுக்க சொல்லிட்டார். ஆனாலும் இலவசமாக கொடுத்தாச்சு, நீ சுகமாயிட்ட. எலிசாவிடத்தில் வரும்பொழுது எலிசா சொன்னார், தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ நேர போய் யோர்தான் நதியில் 7 முறை முங்கி எழும்பு, உன்னுடைய வெண்குஷ்டம் நீங்கி நீ சுகமாயிடுவேன். 7 முறை முங்கி எழும்பு அப்படின்னா. அப்போ இந்த நாகமான் யோசித்திருப்பார், எங்கள் ஊரில் குளம் இல்லை, குட்டை இல்லையா, ஏதோ வந்தேன், ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னு நினச்சேன், தொட்டு குணப்படுத்திடுவீங்கன்னு நினச்சா, இங்கேருந்து அடுத்த ஒரு வேலை கொடுக்குறீங்க, போய் அந்த யோர்தானில் முங்க சொல்லி. ஆனாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ முயற்சி எடுத்தும் குணம் ஆகலை. சரி, இவர் சொல்கிறாருன்னு நேரம் போய் 7 முறை முங்கி எழும்பினான். ஒரு முறை முங்கி எழும்பினா கரைக்கு வரான், திருப்பி முங்கி எழும்புறான், கரைக்கு வரான். 7வது முறை முங்கி எழும்பும் பொழுது அவனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வெண்குஷ்டம் மாறி அவனுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா! அந்த சந்தோஷத்தில் அந்த யோர்தான் நதியிலிருந்து முங்கி எழும்பி எவ்வளவோ பணம் செலவு பண்ணி குணமாகாத இந்த வியாதியை என் ஆண்டவர் குணமாக்கினார் இந்த தீர்க்கதரிசி மூலமாக. இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை நிமித்தம் எனக்கு இந்த சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியை நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் 2 பை நிறைய வெள்ளி, 2 தாலந்துன்னு அதில் போட்டிருக்கு. அதை இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகள் நிறைய மொழிபெயர்ப்பெல்லாம் பார்க்கும் பொழுது 2 தாலந்துன்னா நீங்கள் டேலண்ட்ஸ்ன்னு நினைக்காதீங்க. 2 பை நிறைய வெள்ளி. ஆமாம், வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்கள் அப்படின்னா பொன்னாடைன்னு வச்சிங்களேன், நல்ல அழகான ட்ரெஸ் 2 செட்டு எல்லாத்தையும் போய் இந்த நாகமான இடத்துல வாங்குறான். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், இல்லைப்பா, இந்த பணத்துக்காக வேண்டி ஆண்டவர் உனக்கு இந்த அற்புதத்தை செய்யலை, உன் பணம் உன் கூட இருக்கட்டும், ஆண்டவர் இதை வாங்க அனுமதிக்கலை, அதனால் நீ சந்தோஷமாக போ. ஆண்டவர் உனக்கு இலவசமாக கொடுத்த வரத்தை இலவசமாக செலவு பண்ண சொன்னார், இலவசமாக கொடுத்தாச்சு. எனவே உனக்கு இலவசமான சுகம். இதை கேட்டுகிட்டே இருந்துட்டு இந்த கேயாசி என்ன நினைக்கிறான், பிழைக்க தெரியாத தீர்க்கதரிசி ஊழியக்காரனாக இருக்கிறாரு, யாராவது இப்படி கைக்கு வந்ததை விட்டு வைப்பாங்களான்னு சொல்லி திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அந்த நாகமான் போன வழியாக பின்னாடியே ஓடுறான். ஓடி போய் சொல்கிறான், எங்கள் ராஜா சொல்கிறாரு, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த வெள்ளியையும் அந்த மாற்று வஸ்திரத்தையும் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு சொன்னாருன்னு உடனே இப்போ நாகமான் என்ன நினைக்கிறாரு, ஓகே, தீர்க்கதரிசி அவருக்கு இல்லைனாலும் ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு கேட்குறான்னு சொல்லி கையில் கொடுத்துட்டார். இவன் கொண்டு வந்து தீர்க்கதரிசிகிட்ட கொடுக்கல, நேராக கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டான். தீர்க்கதரிசி ஆகிய எலிசா என்னப்பா காரியம் பண்ணேன்னு கேட்டார். அவருக்கு ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டது, இவன் இப்படி ஒரு காரியம் செய்துட்டான்னு. அடுத்த நிமிஷத்தில் அவர் சொன்னார், இந்த நாகமானுக்குள் இருந்த அந்த குஷ்டம் இப்போ உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். அடுத்த நிமிஷம் ஒழுங்காக சுகமாக இருந்தவனுடைய கை ஃபுல்லாக வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. கை மட்டும் இல்லை, சரீரம் முழுவதும் வெண்குஷ்டம் ஆகி அந்த இடத்தை விட்டு, ஊழியக்காரனை விட்டு, ஊழியத்தை விட்டு ஓடினான். காரணம் என்ன? பணாசை. ஆண்டவர் கொடுக்கிறதல்லாம இன்னொரு ஐஸ்வர்யத்தின் மீது அவன் ஆசைப்பட்டான். அழகா தீர்க்கதரிசி கூட இருந்தான், நல்ல பேரோட புகழோட இருந்தான். வியாதி வந்தது மட்டும் இல்லை, ஊழியத்தை விட்டே ஓட்ட துரத்தப்பட்டான். என் அன்பு சகோதரனை சகோதரியே, முறையான வருமானங்கள், காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கைக்குள்ள இங்கே அடங்கி இருக்கணும். தவறான வருமானம், முறைகேடான வருமானம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். ஒரு முறை நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வளசரவாக்கம் பகுதியில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற ஒரு சகோதரி
அவங்க நிறைய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்கள அன்பரின் பாதத்தில் மீட்டிங் கூப்பிட்டு வருவாங்க. அது ஒரு ஊழியமாக. ஏன்னா அந்த பகுதியில் அவங்க மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வர்ற எல்லா கஸ்டமரையும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, என்னம்மா முகம் வாடி இருக்குது, இல்லை எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், நான் ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்புகிறேன், போகிறீங்களா? அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தரித்திரம் போயிடும், கண்டிப்பாக இந்த பிரச்சனை போயிடும், நீங்கள் போங்கன்னு நிறைய பேர் அனுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த அம்மா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மகள்கிட்ட ஒரு நாள் சொன்ன உடனே அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அன்றைக்கி மீட்டிங்கில் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த வார்த்தைகளில் ஒன்று, எந்த ஒரு நன்மைக்காகவும் கீழ்த்தரமாக ஆண்டவர் அருவருக்கிற தொழிலை செய்யக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற தொழிலை செய்கிறத நிமித்தம் நீ பாவம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்தில் விழுறதுக்கு நீ காரணமாக இருக்கிற. அடுத்தவங்களுக்கு நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து கெடுதல் செய்தாத அப்படின்னு ஆண்டவர் கையெடுத்து கும்பிட்டு ஜனங்கள் மத்தியில் சொன்னார். என் மூலமாக இப்படி தான் கும்பிட்டு சொன்னேன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்கள் நன்மை செய்யலைன்னா பரவாயில்ல. அன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பினார்கள். தவறான தொழில் செய்து கொண்டிருந்த நிறைய பேர் அன்னைக்கு மீட்டிங் முடித்து தனி ஜபத்தில் வரும் பொழுது என்னிடத்தில் சொல்லி, ஐயா இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு நாளும் மண்ணுக்காக என்னை மாணிக்கத்தை நான் விட்டுற மாட்டேன், சுவாமி போதும், எனக்கு பட்னி கிடந்தால் கூட சரி இந்த தொழிலை செய்ய மாட்டேன். அதில் இந்த மகள் வந்தால் கடைசியாக வந்து சொன்னா, இது மாதிரி இன்னார் தான் என்னை அனுப்பி விட்டாங்க, நான் இப்படி வந்தேன், இன்றைக்கி நீங்கள் சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் யோசித்து பார்த்தேன், என்னால் அழிந்த வாலிபர்கள் எக்கச்சக்கமான பேர், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. என் ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் சொன்னேன், கையும் களவுமா விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை கூட நொடி பொழுதில் ஆண்டவர் மன்னிச்சு அவளுக்கு வாழ்வு தான் கொடுத்தார், அவளை அழிக்கலை. நீ தேடி வந்திருக்கிற இயேசு அழிக்கிறவர் அல்ல, ஆக்குகிறவர். அழிவை விரும்புகிறவர் அல்ல, உருவாக்க விரும்புகிறவர். உனக்கு என்னை வாய்ப்பு கொடுத்தாச்சு, இனியும் அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாது சொல்லி அனுப்பிட்டேன். ஒரு 4 நாள் கழித்து எனக்கு திடீர்னு அந்த சகோதரிடத்துலேருந்து நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா பிரைஸ் லார்ட், என் பேரை யாருக்காவது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிங்களா எனக்கு ஒரு வேலைக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் வேலையே என்னால் பார்க்க முடியலம்மா, நான் எங்கே யாருக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறது? கரெக்டாக இங்கேருந்து போய் சனிக்கிழமை மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை தாண்டி திங்கக்கிழமை தாண்டி செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு ஒரு டெலிஃபோன் வருகிறது. இது மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் பிஆர்ஓ கம் ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் ஒன்று இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனடியாக இவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு சினிமா தொழிலை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அவங்க சரி நான் வரேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற உலகளாவிய ஒரு கம்பெனியில் பிஆர்ஓ கம் ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் அவங்களுக்கு கிடச்சிது. எடுத்த எடுப்பில் அவங்களுக்கு சம்பளம் 1.25 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு. ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னாங்க, நான் முக்கி வேலை செய்தால் கூட, ஆடினா கூட, நடித்தா கூட ஒரு மாதத்தில் 30,000க்கு மேலே நான் சம்பாதிச்சதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இன்றைக்கும் தெரியாது யார் அவங்க பேரை ரெஃபர் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு அழைப்பு வந்தது தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, வேற யார்கிட்டையா கொடுத்தியா? அவர் சொல்கிறா, வேற யாருக்கும் தெரியாது, ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணின நான் அன்பரின் பாதத்தில், அந்த ஆண்டவரை விட்டா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, என்னை அனுப்புன அந்த சகோதரிக்கு கூட தெரியாதுன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் கை தூக்கிவிட என் ஆண்டவரால் ஆகும். ஆண்டவராக தான் உனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துற. இன்றைக்கும் அவளுக்கு தெரியாது எப்படி அந்த வாய்ப்பு வந்தது. சொன்னால், இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நான் பெற்றுக்கொண்டதற்காக காலத்திற்கும் நான் அவருக்கு நன்றியுள்ளவராக இருப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன்.
யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.